ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வள்ளியூரில் புதுசாக நம்ம அண்ணே ஒரு டார்லிங் பக்கத்தில் ஒரு லேஸ் சிக்கன் கடை, ஒரு பானிபூரி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே போய் பார்த்தோன்னே அங்கே பானிபூரியெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே லேஸ் சிக்கன் ஷவர்மான்னு ஏதோ சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி கூட பார்த்தேன், டேஸ்டியாக இருந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளவுஸ் போட்டு சூப்பராக செய்கிறாங்கன்னு. நிறைய மசாலாஸ் ஷவர்மா மாதிரி இதை செய்கிறாங்க. இல்லை நல்லா குத்தி சூப்பராக இருந்துச்சு. அப்படி கொத்தி 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 ஜம்முன்னு இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளோட அண்ணன் கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்மளோட அண்ணன் கடை எங்கே இருக்குதுன்னா நம்ம டார்லிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ராதாபுரம் ரோட்டில் இருக்குது. வள்ளியூர் ராதாபுரம் ரோட்டில் டார்லிங்க்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. அழகாக பானிபூரியெல்லாம் எவ்வளோ அழகாக போடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மூணு விதமான சட்னி கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னியில் அப்படி சட்னின்னு சொல்ல முடியாது, பானின்னு சொல்லலாம். அதில் சூப்பராக இருந்தது. அந்த பானி நல்லா டேஸ்டியாக இருந்து அதில் ஏதோ ஜீரா அப்புறம் வந்து புதினா அப்படிலாம் நிறைய பானி வச்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக செய்வாங்க பாருங்கள். எனக்கே பார்க்கும்போது அப்படி கண் அட்ராக்டிவ் ஆகிட்டு அழகாக கடை பார்க்க அப்படி நல்லா அழகாக அட்ராக்டிவாக ஹைஜீனாக எல்லாமே ஹைஜீனாக செய்கிறாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் 3 விதமான பானி கொடுப்பாங்க. நம்ம அண்ணே இப்போ பேசுகிறாங்க பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா ராதாபுரம் ரோடு. மறக்காமல் வந்துடுங்க. உங்களுக்கு நான் கெஞ்சிக்கிறேன், மறக்காமல் வந்துடுங்க. நம்ம டார்லிங்க்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்களா, டார்லிங்க்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. நம்ம அண்ணே பேசுகிறோம். ராதாபுரம் ரோட்டில் டார்லிங் பக்கத்தில் இருக்குது, மெயின் ரோடு. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பானிபூரி, தயிர் பூரி, லேஸ் சிக்கன் ஷவர்மா, இந்த 3 ஐட்டம் நமக்கு உண்டு. பானிபூரி 30, தயிர் பூரி 40 ரூபா, லேஸ் சிக்கன் வந்து 50 ரூபா. எல்லாமே ஹைஜீனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ரோஸ் போட்டு நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம்.